அஸ்வஸ்மென் நலன்புரி திட்டம் தேர்தலுக்கு பின் மாற்றப்படுமா? செப்டம்பருக்கு பின் பணம் கிடைக்குமா? வெளியானது புதிய அறிவிப்பு. தற்பொழுது வழங்கப்படும் அஸ்வஸ்மென் நலன்புரி பண கொடுப்பனவுகள் ஜனாதிபதி தேர்தலின் பின் வழங்கப்படுமா என்ற கேள்வி நிலவி வருகிறது. அது தொடர்பில் 3 பிரதான வேட்பாளர்களும் தமது நிலைப்பாடு என்ன என்பதை அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிவிப்பு. பொருளாதாரத்தை பலப்படுத்தி உரிமைய மற்றும் அஸ்வஸ்ம போன்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச வெளியிட்ட அறிவிப்பு. ஜனசவியே, சமுர்த்தி, அஸ்வஸ்மே, கெமித்திரிய ஆகிய சமூக பாதுகாப்பு திட்டங்களின் சிறந்த நடைமுறைகளை பயன்படுத்தி விரிவான புதிய திட்டத்தை உருவாக்கி வறுமையை வரலாற்றின் ஒரு பகுதியாக மாற்றுவோம். புதிய திட்டத்தின் மூலம் மாதாந்த பயனாளி குடும்பங்களுக்கு 24 மாதங்கள் வரை ரூபாய் 20,000 உதவித்தொகை வழங்கப்படும். புதிய திட்டம் ஆரம்பிக்கப்படும் வரை அஸ்வஸ்ம பலன்கள் தொடர்ந்தும் வழங்கப்படும். இந்த புதிய திட்டம் நேரடி பண வளங்களுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் பயனாளி குடும்பங்களின் நுகர்வு, சேமிப்பு, முதலீடு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகிய அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்தப்படும். அத்துடன் அபாயத்துக்குள்ளான மற்றும் இடம்பெயர் குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 வரை 5,000 ரூபாயிலிருந்து, ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 வரை 8,500 ரூபாயிலிருந்து, மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட அறிவிப்பு. பிரஜா சக்தி வறுமையை ஒழித்தல் மானியங்கள். தேசிய சமூக பாதுகாப்பு நிதியம் தற்பொழுது அஸ்வஸ்ம பயன்களை பெறுகின்ற குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு மாதாந்தம் ஆக குறைந்த பெறுமதியாக ரூபாய் 10,000 ரூபாய் கொண்ட மானிய நிதியுதவி. டிஜிட்டல் தளத்தினூடாக நன்மைகளை பெற வேண்டிய சகல பயனாளிகளையும் புதிய அளவுகோல்களை பயன்படுத்தி 1 வருட காலப்பகுதிக்குள் அடையாளம் காணல் மற்றும் தகவல் பெறுகின்ற சகலருக்கும் நிதியுதவி.